ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நம்மளோட சேனலில் ஐசிடி கான்செப்ட் பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஒரு பிளேலிஸ்ட்டாக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்த்துடுவாங்க. ஸோ பார்ட் 1 அப்படி என்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, இது மாதிரி ஐசிடி கான்செப்ட்டுக்கு என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்ற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஆப்வியஸாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, எப்படி அதை ட்ராப் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன, எப்படி அதை ட்ராப் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோ. ஸோ இதை எப்படி மார்க் பண்ணுறது. அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது எல்லாத்தையுமே. ஸோ இருந்தாலுமே நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியாக இந்த பிளேலிஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போங்க, ஆப்வியஸாக புரியும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றத லைவாகவே நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், கெட் இட் இந்த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ கைஸ், மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சரை நம்ம மேப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, இம்பேலன்ஸ்னால் என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரியே போக முடியும். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் மார்க்கெட்டில். இதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பை சைட் லிக்விடிட்டினா என்ன, ஓபினா என்ன, லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 4 விஷயத்தில் ஃபஸ்ட்டு கிளியராக இருந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்விங் ஹை அண்டு லோ அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா என்னென்னா, கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். அகைன் இது ஒரு ஹையஸ்ட்டு, திருப்பி ஒரு லோ, திருப்பி ஒரு ஹை, திருப்பி ஒரு லோ, ஹை, லோ, ஹை. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட் போகும் மார்க்கெட்டு. அகைன் மார்க்கெட் ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் வரும். அகைன் ஹையாகும், லோ போகும், ஹை ஆகும், லோவஸ்ட் பாயிண்ட் வரும், திருப்பி ஹை, திருப்பி லோ. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேவா? இது லோவஸ்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் லோவஸ்ட் பாயிண்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை. ஓகேவா? மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது, திருப்பி மேலே இருக்குது. ஓகேவா? அப்போது இது ஹையர் ஹை. அகைன் பார்த்தீங்கன்னா இதையுமே நீங்கள் ஹையர் ஹையாக கன்சிடர் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஹையர் ஹை. அகைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஹையர் ஹை. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் லோ. அதாவது எப்படின்னா மேலேருந்து கீழே வந்திருக்கு. ஓகேவா? அப்போது ஹையர் லோ கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹையர் லோவாக தான் வரும். ஹையர் லோ, ஹையர் லோ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட், ஹையஸ்ட். ஓகேவா? இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லோவர் லோ. அதாவது பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி மார்க்கெட் இருக்குது, லோவர் லோ. ஓகேவா? ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே கீழே இருக்கிறது எல்லாமே லோவர் லோவாக தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? லோவர் லோ, லோவர் லோ. ஓகேவா? இந்த மேலே இருக்க பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோவர் ஹை. அதாவது கீழேருந்து மேலே போயிருக்கு அப்படின்றத லோவர் ஹை. லோவர் ஹை. அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை. தென் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் மேப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை ஹையர் லோ, லோவர் லோ, இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கட்டும், அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ கைஸ், இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி சொன்னது தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை பாயிண்ட். ஓகேவா? இதே தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரும். இதே தான் ஆல்மோஸ்ட் வரும்.
பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இப்போது மார்க்கெட் சடனாக கீழே விழுந்திருக்கு. அப்போது இதை நம்ம என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்? ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது வந்து பாருங்கள். இந்த இடத்த நீங்கள் லோவர் லோ அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோ. ஓகேவா? தென் இந்த இடம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? லோவர் ஹைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த விஷயத்தை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக மார்க் பண்ண முடியும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை ஈஸியாக வந்துட்டு மார்க் பண்ண முடியும். ஸோ அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் மேலே போயிருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னா அந்த இடம் தான் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த இடம். ஓகேவா? இந்த இடம் தான் பிஓஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்து மேலே போயிருக்கு. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிருக்கு பாருங்கள். ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை உடச்சி திருப்பி வந்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து உடச்சி மேலே போயிருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம பிஓஎஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவோம். அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே தான், இந்த இடத்துலையும் வந்துட்டு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணுற ஒரு டைமும் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கும். ஹையர் ஹைனா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடக்கிறப்பெல்லாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மார்க்கெட்டு ஹையர் ஹைலேருந்து லோவர் லோக்கு வருதோ, அதாவது மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை பாருங்கள், ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா? சடன் சேஞ்சஸ் இன் த டவுன் ட்ரெண்ட், தட் இஸ் கால்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்துட்டு ஹையர் ஹைலேருந்து ஹையர் ஹை பொசிஷன்லேருந்து ஹையர் லோக்கு வந்துட்டு கீழே இறங்கியிருக்கு. அப்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அகெயின் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு, திருப்பி அந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்த அகைன் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிஓஎஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் தான் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இதுவுமே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்போது மார்க்கெட் வந்துட்டு சடனாக இந்த ட்ரெண்டிலேருந்து சேஞ்ச் ஆகுது, அடுத்த ட்ரெண்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றப்போ இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்குது. ஓகேவா? இதை வந்து நம்ம என்னான்னு சொல்லுவோம்? லோ அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அகைன் வந்துட்டு இந்த ட்ரெண்டை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணி மேலே போகிறான், இப்படி வந்துட்டு மேலே போகிறோம் அப்படின்றப்போ இந்த இடத்த நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிஹெச் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு லோ பொசிஷன்லேருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை பொசிஷனுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டான். ஹையர் ஹைக்கு ஷிஃப்ட் ஆகும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது அப் ட்ரெண்டுக்கு வந்து போயிடுச்சு மார்க்கெட்டு. அப்போது இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அகைன் திருப்பி இந்த பொசிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ். திருப்பி இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ். இந்த இடத்துல அகைன் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரிவர்சபிள் கொடுக்குறான் இது மாதிரி அப்படின்னா அது வந்துட்டு சிஹெச். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் மேப்பிங் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஹையர் ஹை, ஹையர் லோ,
ஹையர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. இதை நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் மேப்பிங்கை ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ட்ரெண்டிலேருந்து வேறு ஒரு ட்ரெண்டு, அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றப்போ அந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வருது. ஓகேவா? இதை வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ஹைனா என்ன, லோனா என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு என்னன்னு சொல்லிட்டேன். இந்த இம்பேலன்ஸ் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு சார்ட்டில் வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அது எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டை எடுப்போம். ஹையர் ஹை ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லோ, திருப்பி ஹையர் ஹை, சின்னதாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, திருப்பி ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஹையர் ஹை, ஹையர் லோ, அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெண்டை வந்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு தப்பு பண்ணுவீங்க. இந்த இடத்துல இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இம்பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்எஃபிஷியன்சி கேண்டில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்எஃபிஷியன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய கேண்டில்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்துட்டு இன்எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ண கற்றுக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எஃபிஷியன்சியை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பெரிய பெரிய கேண்டில்லாம் எங்கே இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக வந்துட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எடுப்போம். ஓகேவா? ஸோ இன்எஃபிஷியன்சி கேண்டில்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு சார்ட்டில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்எஃபிஷியன்சி கேண்டில்ஸை வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு இது பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்எஃபிஷியன்சி கேண்டிலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்றப்போயே இந்த இடத்துல ஈஸியாக நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது பண்ண முடியும். அதாவது மார்க்கெட் வந்து சடனாக எந்த இடத்துல போயிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து டைரெக்டாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு மார்க் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு பிஓஎஸ். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், சடனாக வந்து மார்க்கெட்டை உடச்சிருக்கான். இவ்வளோ பெரிய கேண்டில் உடச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கான். அப்போது இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சி இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சும்மா ஜஸ்ட்டு சாம்பிள் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்டர் பிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு அப்படின்றப்போ அதுக்கு கீழே ஆப்போசிட் கேண்டில் எதுவோ அதுதான் வந்துட்டு ஆர்டர் பிளாக். ஸோ இன்எஃபிஷியன்சி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கீழே ஆப்போசிட் கேண்டில் ஆர்டர் பிளாக்காக இருக்கும். ஸோ இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்கோட ரூல்ஸ் என்னன்னா, ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகுனா மார்க்கெட் அந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணும். அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே, இந்த ஆர்டர் பிளாக் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஆர்டர்ஸ் தான் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை ஆர்டர் போட்டிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஆர்டர்ஸ் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போவான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பர்ஃபெக்டாக மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஜஸ்ட்டு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. அகெயின் ஒரு இம்பல்ஸான மூவ். ஓகேவா? ஸோ இம்பல்ஸான மூவ் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வந்துட்டு எடுப்போம். ரைட்டா? ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கோம் இந்த இடத்துல. அகெயின் ஆர்டர் பிளாக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்துட்டு ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்த மிட்டிகேட் ஆகிருக்கு. மிட்டிகேட் ஆகி மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. மேபி இது வரைக்கும் கூட வந்துட்டு போகலாம். அதுக்கு நான் அனதர் எக்ஸாம்பிள் ஏதாவது காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டேன். எப்படின்னா எந்த இடத்துல இம்பேலன்ஸ், அதாவது இன்எஃபிஷியன்சியான ஒரு கேண்டில் வருதோ
அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதை எடுப்போம். ஓகேவா, இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்எஃபிஷியன்சி, அதாவது இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு உடச்சிருக்கான். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு இம்பல்ஸ் மூவ் இருக்குது. நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவாக கூட இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரை வந்துட்டு உடச்சிருக்கான். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அவனோட கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான். மார்க்கெட் வந்து பம்ப் ஆயிருக்கு. அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது அப் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கான். அப்போது இந்த இடத்த நம்ம சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். சிஹெச் இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடணும். அப்போது ஆப்போசிட் கேண்டில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஆப்போசிட் கேண்டில் அப்படின்றப்போ இதுதான். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஆர்டர் பிளாக்காக இருக்கணும். ஓகேவா, ஸோ ஆப்போசிட் கேண்டிலில் வந்துட்டு நம்ம போட்டாச்சு. ஸோ ஆப்போசிட் கேண்டிலில் போட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தோடனே மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு போட்டுட்டோம். ஓபி அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு போட்டோம், ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். இப்போ நீங்களே வந்துட்டு பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா வந்துட்டு டவுன் ஆகுது. ஸோ டவுன் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 3xல் கூட வச்சுக்கலாம். ஸோ நல்லா டவுன் ஆகிட்டுருக்கு. டவுன் ஆகிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து மிட்டிகேட் பண்ணும். ஸோ ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு 5x 7xல் கூட வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அப்பு டவுன் இது மாதிரி வரும். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆர்டர்ஸு, அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே போவோம். ஸோ நல்லா மேலே வந்துட்டான். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே நடந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணிட்டான் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டான். ஸோ கீழே வந்துட்டுருக்கான். ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிருக்கு. அப்போது அந்த மிட்டிகேட் ஆன இடத்துல போயிட்டு நம்ம ஒரு செல் ஆர்டரு இந்த இடத்துல ஆபியில் வந்துட்டு ஒரு க்ளோஸராக வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டேக் ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அரவுண்ட் 1:5 வரைக்கும் இந்த இடத்துல பிடிச்சிருக்கலாம். ஓகேவா, ஸோ 1:5 கூட தேவையில்ல, நம்ம 1:3 வந்துட்டு நம்ம பிடிச்சாலே வந்து போதுமானது. அப்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ட்ராப் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து எப்படி ட்ராப் பண்ணணும், அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ்னால் என்ன, ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் மார்க் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஏகப்பட்ட ட்ராப்ஸ் நடக்கும். இந்த மெத்தடை மட்டும் வச்சு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஐசிடி பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். இன்னுமே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல இன்டெப்த்தாக வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நம்ம 1 by 1 வந்துட்டு பார்க்கலாம். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக போயிட்டு மிட்டிகேட் ஆகுது, அதாவது இது தொடுதில்ல இந்த இடம், இதை வந்து பார்த்திங்கன்னா மிட்டிகேட்டுன்னுவாங்க. ஸோ மிட்டிகேட் ஆகிருக்கா என்ன அப்படின்றத நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு பண்ணலாம், ஸோ ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் கூட வந்துட்டு இருக்குது. என்னென்னா இந்த இடத்த கூட நம்ம வந்துட்டு சிஹெச் எல்லாம் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைனர் சிஹெச். ஸோ இந்த இடத்துல ஏன் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான டவுட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு வரும். அது வந்து நம்ம வர வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. சப்ஸ்கிரைப் ஃபார் யூடியூப் சேனல்.